தெரியுது உஸ்தாத். ஓகே, போன கிளாஸ்ல நாங்க அடையாளங்களை சம்பந்தமாக பேசினோம். ஆஹ் இதுக்கு முன்னால அந்த அடையாளங்களை திருப்பி ஒரு கேட்டு அடுத்த பாடத்தை போமேனா? ரெடி தானே? தெரியுது உஸ்தாத். ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் வந்துக்குதா? வருது உஸ்தாத். அவன்கிட்ட சொல்லி கொண்டு போங்க. فتحمت كسرتين ضمتين سد سكون فتحمت ضمة فتح فتحة كسر مد فتحتين ضمة كسرتين ضمة سد كسرتين. டிலே ஆயிட்டேனா? ஏன் அந்த ஸ்ட்ரக் ஆகிற பிரச்சனை? ஏன் ஃப்ளோட்டருக்கு போகுது இல்லை? என்ன பயம் அப்படியா? அடுத்து என்ன பயம் வைக்க அப்படியா? என்ன உஸ்தாத்? ஏன் அந்த அடுத்ததுக்கு சரியாக மூவ் ஆகி கொண்டு போகுது இல்லை, ஸ்ட்ரக் ஆகுது? ம்? சரி, நான் ரிப்பீட் கேட்கிறேன். என்ன உஸ்தாத்? மிஸ்டேக் ஆகாம கேள்வி. கொஞ்சம் நீங்க வரேன். சொல்லவா உஸ்தாத்? வர வர சொல்லணும். فتحمت இல்லாட்டி كسرتين ضمتين வர வர سد வர வர சொல்லாட்டி தான் இப்ப இல்ல. வர கண்ணால பார்க்கலாம் சொல்லணுமா? فتحمت كسرتين ضمتين سد سكون فتحمت ضمة ضمة فتحت كسر مد நீங்க இதுலக்குங்கால ப்ரிப்பேர் ஆகி فتحتين. இதுக்குங்கால இஷ்யூ ஆகுது. கிளியரா வருது இல்ல. நான் ஆமா சார். அந்த நான் உங்களுக்கு ஃபத்தஹா கெசரா தொம்மான்றது தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது சார். டிஸ்டர்ப் ஆகுது. ஃபத்தஹத்தைன் கெசரத்தைன் இல்ல அப்படி கெசரா நீங்க அப்படி தொம்மா. பார்க்கக்கூடாது. நீங்க அதை ஃப்ளோ ட்ரக்ல வர வர சொல்லி பழகிக்கணும். அப்பதான் சரி. கண்ணால பாக்குறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன். ஃபத்ஹு மத்து கஸ்ரதைனி ضمتين ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து. நான் கண்ணால பார்க்கக்குள்ள சொல்றேன், எந்த டென்ஷனும் இல்ல. லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. டிலே ஆகவும் படாது. எப்ப நாங்க டிலே ஆகுவோம், இடையில பிரச்சனை வந்துச்சு என்றால், இடையில நாங்க டென்ஷன் ஆகினோம் அப்படின்னா அடுத்தது என்னன்னு சொல்லி டென்ஷன் தான். எங்களுக்கு சரியா செல்ல தெரியாது, செல்ல வராது. செல்ல தெரியாதுங்கிறதுக்கு அப்பால சரியா வராது. ஏன்னா நாங்க டென்ஷன் ஆயிடுவோம். நாங்க ஒரு கலக்கத்துல குழப்பத்துல இருந்து நாங்க சொல்ற நேரம் உண்மையில எங்களுக்கு சொல்றதுக்கு வாயில வாரதுக்கு கஷ்டமா போயிடும். ஆகையால நாங்க கொஞ்சம் நிதானமான அமைப்புல ப்ரிப்பேர் ஆகினோம் அப்படி என்றால் எங்களுக்கு அந்த இஷ்யூக்கள் வராது. நீங்க இப்ப சொல்லி கொடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சு உஸ்தாதா. ஃபத்தஹத்துன் கெசரத்துன் தொம்மத்துன் ஃபத்தஹத்தைனி கெசரத்தைனி தொம்மத்தைனி. ம், சார். எஸ். அதான் நான் உங்களுக்கு ஓகே. ஆல்ரெடி உங்களோட ப்ராக்டிஸுக்கு உங்களை எடுத்து கொண்டு வந்த இடமே அது. இப்ப நல்லா ஓகே ஆயிடுச்சு. நீங்க சொல்லி கொடுத்தோன்னு ஓகே ஆயிடுச்சு உஸ்தாத். சரி, நான் இன்னொரு கேட்கவா? ஆ டென்ஷன் ஆக வேணாம், நிதானமா சொல்லுங்க, அவசரப்படாம. فتحمت كسرتين ضمتين سد سكون فتحمت
தொம் தொம்மத்துன் இந்த தம்ம தம்ம பத்தகத்துன். தம்மத்துன் இது தம்மத்துன் இல்லையே, அங்கதான் பிரச்சனை. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, ம். இந்த டென்ஷன் நடக்குது, அடுத்ததெல்லாம் ம். அவசர அவசரமா போய்த்திரும். பத்தகத்துன் அப்படிதானே உஸ்தாத் சொன்னோம். இது தொம்மத்துன் பத்தகத்துன். இல்ல இல்ல இல்ல, இது என்னது உங்களுக்கு அடுத்த பாக்ஸ் இல்ல பிரச்சனை, நீங்க பிளவு விடுற பாக்ஸ் தான் நீங்க பார்க்கணும், எங்க பிளவு விடுறீங்க. அது பத்தகத்துன் தானே, தொம்மத்துன் தானே உஸ்தாத். அண்ணா பாத்தீங்களா பாத்தீங்களா, பிரச்சனை அங்கதான் நிக்க, தம்மத்துன் அல்ல. இது தம்மத்துன் அப்படி என்றால் இது என்னது? ம். அப்ப என்ன? அது இதுதான் தொம்மத்துன். இது இப்படி வந்தா அஹ், அப்ப அந்த சார்ட் எங்களுக்கு இன்னும் பிரச்சனைன்ற அர்த்தம். இப்படி வந்தாண்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதே, அந்த கேள்வி எதை காட்டுது என்றால் இன்னும் உங்களுக்கு அந்த சார்ட்ல இன்னும் மிஸ் வைக்குது, சார்ட் நம்ம உங்களுக்கு கிளியர் ஆகணும் என்ற அர்த்தம் இல்லை. சிம்பிளான விஷயம். சுக்குன் வராது உஸ்தாத். இப்படி வாவு மாதிரி போட்டு வந்தா தொம்மத்துன். நாலாவது அஞ்சாவதுல ஃபர்ஸ்ட் வந்தது தொம்மத்துன். ம்ஹும். இப்படி கீழே போட்டு வந்ததுனால இப்ப உங்களோட சார்ட்டுக்கு வாங்க, இப்ப உங்களோட சார்ட்ல பாருங்க. இப்ப பாருங்க. அதான் நான் சொல்றேன், நீ ஒப்பிட்டு தான் பார்க்கணும், உங்களோட கம்பேர் பண்ணி நான் சொல்றது சரியா, எங்க பிரச்சனை வருது, எப்படி வருது, எப்படி வரணும், எங்க வரக்கூடாதுங்கிறத எப்படி இதோட சேர்த்து தான் பார்க்கணும். அப்ப பத்தகமத் கரெக்டா சொல்லிடுறேன். கெசரமத் லம்மமத். பத்தகத்தைன் கெசரத்தைன் தொம்மத்தைன் இப்ப இப்ப நாங்க இதுல நீங்க விட்ட பிழை, இப்ப இது என்னன்னு சொல்லி யோசிச்சீங்களே, அதுல பேரை சரியா சொல்லுங்க பாவம். லம்மமத்தா. லம்மு மத்தா, மத்தா இல்ல லம்மு மத்து. இப்ப லம்மமத்து. இப்ப நீங்க அதுல உறுதி ஆகணும், இதான் லம்மு மத்துங்கிறதுல, அப்பதான் உங்களுக்கு அதுல பிரச்சனை திருப்பி வராது. இப்பதான் உஸ்தாத் அந்த லம்மமத்துன்றது இப்பதான் நானு உண்மையிலே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பத்தகத்துன் கசரத்துன் தொம்மத்துன் பத்தகத்தைன் அப்படி கசரத்தைன் தொம்மத்தைன் சொல்லல இப்படிதான் சிஸ்டர், நான் படிச்சிருக்கேன். இது உங்களோட இந்த மூன்றாவது கிளாஸ். லம்மமத் இப்ப நீங்க ரெக்கார்டை கேட்கல, நீங்க ப்ரிப்பேர் ஆகுதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணுமே. நீங்க கிளாஸ்ல ப்ரிப்பேர் ஜாயின் ஆகணும். ஆக முன்னுக்கு அப்படி சொல்றது வேற விஷயம். நீ கிளாஸ்ல ஜாயின் ஆகி உங்களோட 3 கிளாஸ் ரெக்கார்டிங்லயும் இந்த பாடம் இருந்து நீங்க ரெக்கார்டை கேட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகி இப்போ வந்து நான் லம்மு மத்து ஒன்று கேள்விப்பட்டில்லைன்னு சொன்னா அது அடுத்து பிழையது, அந்த அர்த்தம் பிழையது. தவறுதான் தவறுதான். ஆமா ஏன்னா பிள்ளை. நீங்க நீங்க இன்வால்வ் ஆகி ப்ரிப்பேர் ஆகாத வரைக்கும் உங்களுக்குள்ள குர்ஆன் வராது, அது நீ விளங்கி கொள்ளணும். ம். நீங்க இதுல இன்வால்வ் ஆகி நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்களாகவே கஷ்டப்பட்டா தான் அதுக்குரிய பலனை உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு கஷ்டப்படுற உஸ்தாத் செல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட். ம். தொம்மத்துன் அப்படின்றது படிச்சுக்கோங்க உஸ்தாதா. இப்ப எனக்கு உடைய மிஸ்டேக் வந்து அந்த தலைகீழா போட்டு வந்திருக்கேன் லம்ம மத்து ம். அப்படின்றது. ஆ அது அது எப்படி உஸ்தாதா அந்த வரும்? அப்படின்னா விளங்கல, எப்படி எப்படின்னா லம்மு மது தான் அது. எனக்கு ம். அந்த தொம்மாவை வந்து தலைகீழா பார்த்தா லம்ம மத்து அப்படியா உஸ்தாத்? எஸ், இதுதான் இதை உங்களுக்கு இந்த சார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேனே, நீ சொன்ன இந்த விஷயம் அப்படியே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன், எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், இதுல என்னென்ன ஒழுங்கை நாங்க யூஸ் பண்ணணும், இதை எப்படி நாங்க ஐடியா எடுத்துக்கொள்ளணும், என்ன அடையாளங்களை நாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், லம்மாண்டு சென்னா ஃபத்துஹாண்டு செல்றது சரியா, அப்படி ஏன் செல்லப்படாது, அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, எல்லாம் நான் சொல்லி தந்துக்கிறேன். உங்கள்ட்ட கேள்விகளாக கேட்கப்படுற எந்த ஒன்றும் புதிதாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம சொல்லித் தராம கேட்கப்படுறது இங்க இல்ல, அது நீ கவனம் விளைவிக்கணும். இல்லைங்க, அந்த சார்ட்ல நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு கிளாஸ்ல அடையாளங்களை நாங்க எப்படி ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம், அது எங்களுக்கு என்னென்ன வகையில மறந்து போகும் எங்கிற தொடர்பா ஃபுல்லா விளங்கப்படுத்திக்கிறேனே. ரெக்கார்டிங் கேட்டு போடல அப்படியா? கேட்டேன் உஸ்தாதா. அந்த தொம்மா அப்படின்னே படிச்சிட்டேன். தொம்மத்துன் லம்மான்னு அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிச்சிட்டேன். இல்ல சிஸ்டர், லம்மாங்கிறது நீங்க லம்மான்னு ஒண்ணு சொன்னீங்கன்னு சொன்னா பாருங்க, அது லம்ம துண்ணுக்கும் ம். அதான் கருத்து, லம்ம தைனிக்கும் அதான் கருத்து, லம் மதுக்கும் அதான் கருத்து. எனக்கு லம்மான்னு சொல்றது பிள்ளை. ஒரு கொமன் பேர் ஒன்று சொல்லலையே, நாங்க 3 பேருக்கும் தனித்தனி பேரை சொல்லிட்டு ஒரு பேர்ல லம்மா, அப்ப இதுல வேற எதுவும் தேவையில்லையே, ஃபத்ஹா கஸ்ரா லம்மா மட்டும் போதுமே. அப்படியே இல்லைனா இது ஒரு கொமனான ம். பெயர், பொதுவான பேர் தான் இது மூண்டும். இதே நான் ம். உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன், இந்த கொமனான பேர் நாங்க உச்சரிக்கிறது இல்ல,
எங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு பெயர் உண்டிக்கிறது. அந்த பெயரை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அதே தான் நாங்க வரணும்ங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்களும் உண்டு. அப்ப லம்ம மத் அப்படின்னு தான் சொல்லணும் உஸ்தாத். லம்மா மத்தான் சொல்லணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ம். அப்படித்தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படித்தான். நீங்க சார்ட்ல ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட சார்ட் உங்களுக்கு கிளியர் இல்ல, அந்த சார்ட் கிளியர் ஆகாட்டி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே நீங்க என்ன, ம். இந்த சார்ட்டை கிளியர் பண்ணா ஆமா. மட்டும்தான் இந்த சார்ட்டுக்கு நீங்க வார நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வரலாம். அந்த லொம்மா மட்டும்தான், லம்மா அப்படின்றதுதான் உஸ்தாத் எனக்கு கன்ஃபியூஷன் கொண்டு கொண்டு வருது. மத்தது லம்மான்னு கூட சொல்லி ஓரளவு கொண்டு. லம்மா அண்ட் கன்ஃபியூஸ் வரது. ஏன்னா லம்மாங்கிறது காமன் பெயர், ரைட்? லம்மாங்கிறது ம். ஒரு காமன் பெயர். அப்போ லம்மா என்கிறத தாண்டி லம்ம துண்ணா, லம்ம தைனியா, லம்ம மத்தா என்கிறத நீ பார்க்கணும். ம். ஓகே உஸ்தாத். நம்ம ஓகே. ஒரு பாப்போமா எப்படி புரிஞ்சுச்சு உஸ்தாத். ரெடி ஆயிட்டு வரணுமா? ஆ. இல்ல இல்ல, நான் ரெடி ஆயிருக்கேன். இப்போ ஒரு வட்டம் மட்டும் கேட்டு பாருங்க. ஒரு வாடி. ஓகே, பிஸ்மில்லா. பிரச்சனையே இல்லை, நாங்க ரெடி. நீங்க செல்றீங்க, நாங்க ரெடி. பிஸ்மில்லா. ஃபத்தஹமத் கஸ்ரத்தைனி தொம்மத்தைனி சத்து சுக்குன் ஃபத்தஹமத் லொம்ம லம்மத்தைன் மத்துன் ஃபத்தஹத்தைன் ஃபத்தஹத்துன் கஸ்ரமத் இல்ல, நீங்க ப்ரிப்பேர் தம்மத்தைன். ஆகல. நீங்க ப்ரிப்பேர் ஆகல. நீங்க எங்க நிக்கிறீங்க போல வந்துட்டு இதெல்லாம் பேர். நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். சரி, அதானே? நாளைக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரேன் சார். நாளைக்கு நான் ப்ரிப்பேர் தெளிவா ஆகணும். ம், ரைட். இந்த ப்ரிப்பேர் ஆயிட்டு எஸ், இந்த ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்டை கேட்டால் நான் உங்களை ப்ரிப்பேர் ஆகி லேஸ் ஆகிக்கும். அடுத்தடுத்து இது எழுத்துன்னு சொல்லி வார நேரத்தில் அதை பார்த்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ரைட். இதில் நாங்கள் வசனத்தில் இறுதி நிறுத்த வேண்டிய முறைகள், மெத்தட்கள் மூலியம் படிக்கிட்டோம் அப்படியா? பார்த்துருக்கோம் சார். ம். எல்லாத்துக்குமே இந்த அடையாளம் தேவைப்படுது பாருங்க. வசனத்தில் இறுதியில் நிறுத்த வேண்டிய முறைகளில் கூட அந்த அடையாளங்கள் ம். ரிப்பீட் பண்ணப்பட்டு வந்து கொண்டே நிற்கும். அப்போ அந்த விஷயங்களுக்கு நாங்கள் ம். இன்வால்வாக நம்ம போனோம் என்றால் எங்களுக்கு அது பின்னிக்கால ஆமா, இந்த பிரச்சனையாக பாடம் இருக்கும். மட்டும் இந்த பாடம் நான் பார்த்துட்டோம் சார். அப்ப வந்து இல்லை, அந்த அது வந்து பக்கத்துக்குள்ளேயும் அந்த மதுசால வந்து அடையாளங்கள். ஹேவாம். ம். நான் சொல்ல விஷயம் இப்போ எங்கேயும் சுக்குன் தேவைப்படுது, அதுக்கு முன்னுக்கு ம். ஃபத்ஹத்துன் தேவைப்பட்டிக்கு, சாரி ஃபத்ஹத்தைன் தேவைப்பட்டிக்குது, ஃபத்ஹ்மது தேவைப்பட்டிக்குது. அப்போ அந்த அடையாளங்கள் ம். ரிப்பீட் பண்ணப்பட்டு எங்களுக்கு உள்ளுக்குள் வந்து கொண்டே நிற்கும். ஆமா, சரி, நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு வைப்போம். எனக்கு இதை ஃபுல்லா பார்க்க முடியாதுன்றா நீங்க இன்னும் அதில் எரியசிக்கு உங்களோட அது மத்து முன்ல பார்த்தோம் சார். மத்து பார்த்தோம். பெரிய மத்து அலிஃப் வாவ் ய அதான் நீட்டல் கேட்கப்பட்டேன். குறியா நடு. அதுல ம். அதுல அதுலயும் முன்னாடிக்கிற பிரச்சனைக்கிறதால நான் ஃபுல்லா உங்களுக்கு கொண்டு போறதை விட அந்த பாடங்கள் ரிவைஸ் பண்றது நல்ல மாதிரி படுது. முதலாவது, ம். மத்து ஏன் தேவை சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு என்னத்துக்கு மத்து தேவை? மத்து வந்து பெரிய மத்து இருக்கிற நீட்டல் குறியா அடையணும். நீட்டி ஓதுறணும் சார். அதான் அதுல வந்து கேட்டேன், நாங்க ஏன் மதுலயே நீட் நிறைய ஓதணும்? வகை இருக்கு. அந்த அங்க மத்துன்றது வந்து எங்களுக்கு தேவை. மத்து இல்லாம எங்களுக்கு என்ன செய்யலாம்? மத்து மத்து ஏன் தேவை? வியாபாரியம், அந்த ராகம் வியாபாரியம். அந்த ராகம் சார், அந்த நீட்டி ஓதுனால அந்த ராகங்கள் வர்றது வெரி கூடியதுனால குட். ஒரு மாஸ்டர். ராகம் என்றது அதை எங்களுக்கு அழகுபடுத்தி வரணும் என்றால் ஓதுறதுக்காக, ஆமா, அந்த குரானை அழகுபடுத்தி ஓதுறதுக்காக அந்த பெரிய மத்துக்கள் வந்திருக்கும். அது 16 வகைகள் படும். அதுல முக்கியமானது அலிஃப் வாவ் ய. இந்த இதுல பெரிய மத்து வந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களை வந்து வார்த்தைகளை வந்து நம்ம நீட்டி ஓதணும். எத்தனை நாள் நிட்டணும் மத்த பஸ் நான் எத்தனை வகையா பிரிச்சோம்? மத்து வந்து 16 வகையான மத்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல முக்கியமானது ம். ஒரு பத்தக சார். இல்லையே, நான் உங்களுக்கு பேசிக்கல் ஈக்க வேண்டிய வகைகளை சொல்லி தந்தேனே. 3 வந்து சொல்லி கொடுத்தீங்க சார். இல்ல, இல்ல, பாத்தீங்களா? மத்தினுடைய வகைகள் என்று மத்த நாங்க அடிப்படையில பேசிக்கலி மத்த நாங்க இரண்டாக டிவைட் பண்ணி பார்த்தோம். மத்த இரண்டாக பிரித்த மத்து எழுத்துக்கள், வெரி குட். மத்து மொழி, மத்து எழுத்துக்கள், மத்து ம். மொழி, மொழி வரிசைகளோ மொழிகளோ ஒரு மதிப்பா.
மத்து எழுத்துக்கள் ஒண்ணு உஸ்தாத். ஒன்று சரி. ம். அடுத்து என்ன? மத்து வரிசைகளா உஸ்தாத்? இல்ல. மொழிகள் அந்த ஒண்ணு தெரியலையே உஸ்தாத். அதனுடைய அடையாளங்கள். அடையாளம். மத்தினுடைய அடையாளங்கள் வந்து அலிஃப் வாவ் யா அதானே உஸ்தாத்? பிழை. பிழை. என் ரெக்கார்டு கேட்டு வரலையே இப்ப. எல்லாம் பிழையா வருது. அது அன்னைக்கு கிளாஸ்ல கட்டாய் இருந்தனால அன்னைக்கு டவர் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் சரியில்லாம இருந்துச்சு. நானும் கிளாஸ் திரும்பி ரெக்கார்ட் கேட்க போயிருக்கேன். அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் கிளியர் இல்லை அப்படியா? ஆமா கிளியர் ஆகி கேட்கவே இல்ல. அது இல்ல 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 கட்டாய் உங்களோட வந்துச்சு. உங்களோட நீங்க உங்களோட கிளாஸ் தானே கேட்கல, ரெக்கார்டிங் கேட்டீங்களா? அப்படி ரெக்கார்டிங் கேட்க கிளியர் இல்லை அப்படியா? அதான் மரியம். ரெக்கார்ட். ஆமா. ஆனா பார்த்தேன் உஸ்தாத், இதுல வந்து அலிஃப் வாவியால வந்து பெரிய மது வந்துச்சுன்னா நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. நீங்க சொல்றது பேல அப்படி அந்த கன்செப்ட் நீங்க படிச்சு கன்செப்ட் தான் அது. நீங்க வேறையா படிச்சு வந்திருக்கீங்க. நான் அப்படி சொல்லி தரல. அப்படி கன்செப்ட் ஒன்று இல்லை பேல அது. நீ விளங்கினது தவறா விளங்கினா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இப்ப பின்னுக்கால. சரி. நீ போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படியா? ஆமா ஆமா உஸ்தாத். இப்ப ரெக்கார்டு கேட்டுக்கிறீங்க, எந்த விதமான கிளியரும் இல்லாம இந்த ரெக்கார்டிங் சேவ் ஆகி அப்படியா? ஆமா உஸ்தாத். எப்படி நீ பாப்போம். ம். கருத்துக்கு வேற கருத்துக்கு போ உங்களுக்கு படிப்பீங்க. கடைசியா என்ன கேட்டுச்சோ? அந்த இதை அழகுபடுத்த நீங்க சொல்லிக்கிறீங்க. இதுல அதுல வந்து நீங்க பேசுறது என்ன பிரச்சனை ஆகுது? நான் உங்களுக்கு தெளிவா தான் தந்திக்கிறேன். ரெக்கார்டிங்ல தானே. கொஞ்சம் கட்டாய் வந்த மாதிரி இருந்துச்சு உஸ்தாத். அதோட தெளிவா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் உஸ்தாத். மத்த ரெக்கார்டிங்னா கரெக்டா இருந்துச்சு. அன்னைக்கு அதுல உள்ள ரெக்கார்டிங் நீங்க வந்து உங்களோட அது இப்படி செய்யுங்க. உங்களோட சைட்ல இருந்து வர இஷ்யூஸ் பிரச்சனை இல்லை. அது நீங்க நீங்க பேசுறதானே தெரியல இல்லாமைக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தர அந்த விஷயங்களை ஃபுல்லா கேளுங்க. அடையாளங்கள்டா என்ன, எழுத்துக்கள்டா என்ன, மத்த நாங்க எப்படி பாக்குறோம், ஸ்டார்டிங் என்னத்தை பாக்குறோம், அதை ஃபுல்லா நீங்க பார்க்கணும். சரி உஸ்தாத், இன்னைக்கு நான் சரியா? பாத்துக்கிறேன் இது உஸ்தாத். இப்போ ரெண்டு வேலையும் செய்யுங்க. சில மத்த பார்த்து எனக்கு திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறது அநியாயம். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் உண்டு. பார்த்துட்டு எனக்கு நான் இப்போ கொஸ்டனுக்கு ரெடி ஆகினா அது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும், ப்ரிப்பேராக வாங்கும். ரெண்டாவது, குறியீடுகள் அல்லது அடையாளங்கள் என்ற பாடத்தில் அந்த ஒர்க்கையும் ரெடி ஆகிட்டு வரணும். ரெண்டு வேலையும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு சரி இஷ்யூ சீக்கிரம் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. என் ரெக்கார்டிங்கில் எனக்கு மத்தை பற்றி கிளியர் இல்லை, எனக்கு அடுத்த கிளாஸ் நீங்கள் மத்தை பற்றி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தான் வேணும் என்று சொல்லி நான் படிப்பிக்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ரிப்ளை தாங்க. நீங்கள் உங்களோட சைடில் உண்மையில கவரேஜ் இஷ்யூ தான் நீக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் செல்றதை மட்டும் நீங்கள் கவனமாக நுணுக்கமாக ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதில் நோட்ஸை உங்களுக்கு விலைங்க எடுத்து கொள்ள இயலும் இன்ஷா அல்லாஹ். சரியா? பார்த்துட்டு எனக்கு அப்டேட் ஒன்று தாங்கலாம். அடுத்த கிளாஸ் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் பார்ப்போம்.